உறவுகளுக்கு வணக்கம். நம்மளுடைய நிலத்தினுடைய பதிவு இது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடத்துல பார்த்திங்கன்னா செடிகள் வந்திருக்கும். நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது மேல் மண் மாறுது. மண்ணுடைய நிறத்தை பார்த்துக்கோங்க. இதில் பார்க்குற செடி, இந்த பசுமையாக பார்க்குற செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நஞ்சையில் வளரக்கூடிய பயிர்கள். சரிங்களா? நஞ்சை மண்லேயும் மணல் பாங்கான இடத்துலையும் வளரக்கூடிய செடிகள். நம்ம மண் ஏற்கனவே கலர் மண்ணுன்றதை உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதில் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை நிறைய இடங்களில் வந்திருக்கு இயல்பாகவே. சரிங்களா? இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணதனுடைய விளைவு. இந்த மண்ணை பார்த்திங்கன்னா தெரியும். நான் கையால் எடுக்கிறேன். இந்த கையால் எடுத்து தோண்டி எடுக்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பொலப்பொலப்பாக இருக்குது. மண் கருப்பு நிறமாக மாறுறத நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த செடி முழுக்க, இந்த நிலம் முழுக்க பச்சை பச்சையாக தெரியுது பாருங்கள். இந்த பச்சை பச்சையாக திட்டுதுன்னா தெரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரை வகைகள் பார்த்திங்கன்னா இயல்பாகவே நம்ம நிலத்தில் முளைச்சிருக்கு. அப்புறம் அந்த செருப்படைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய மண்ணில் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. மண்ணுடைய தன்மையை பாருங்கள். கருமை நிறம் உங்களுக்கு தெரியும். கருப்பு நிறத்தில் தெரியும். சரிங்களா? இப்போது பக்கத்தில் இருக்க நிலத்தை நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட நிலம் தான். ஆனால் நம்ம இப்போ தான் அதை ஜேசிபி வச்சு சரி பண்ணியிருக்கோம். இந்த மண் பார்த்திங்கன்னா ஜேசிபி வச்சு இப்போ தான் சரி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மண்ணை நீங்கள் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விவசாயம் பண்ணாத மண். மானாவாரியில் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்போம். அதிகமாக இயற்கை உரங்களோ இல்லை தண்ணீர் வச்சு நிறுத்தியோ இயற்கை உரம் தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணாத மண். இப்போ தான் அதை மட்டம் பண்ணி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு தயார் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மண்ணை நான் கையால் தோண்டி எடுத்திருப்பேன். அதோட வித்தியாசமும் இந்த மண்ணை நான் கையால் தோண்டி பார்க்குறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? என்னால் கையால் தோண்டவே முடியல. இப்போ அந்த மண் பார்த்திங்கன்னா கையை வச்சு தோண்டும் போதே பொலப்பொலப்பாக எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு உங்களால் பார்க்க முடிஞ்சதை கட்டி உடச்சி காட்டியிருப்பேன். இப்போ இந்த மண் எந்த அளவுக்கு கல் மாதிரி இறுகி பாருங்கள். அப்போ இயற்கை விவசாயம் நம்ம பண்ண என்னாகும், மண்ணுடைய மேல் மட்டத்தில் இருக்கிற தன்மை அந்த இறுக்கம் லூஸாகி மண்ணுடைய கலர் மாறுறதையும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ அங்கே காட்டியிருக்கிறதுக்கும் இந்த மண் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மண் கருமை நிறமாக இருக்கும். மண்ணுடைய தன்மையும் பார்த்திங்கன்னா பொலப்பொலப்பாக மாறி இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மண்ணிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் பில்லு மட்டும்தான் வந்திருக்கு. வேறு எந்த செடிகளுமே பார்த்திங்கன்னா வந்திருக்காது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் பில்லு. நடுவில் இந்த மாதிரி புது தாவரங்கள்லாம் வந்திருக்கு. கீரை வகை தாவரங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மண் பார்த்திங்கன்னா இப்போ தான் பில்லே பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா மண் வெள்ளை நிறத்தில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தான் கலர் நிறம். இந்த மண்ணில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்படியே குழன்னு நிற்கும். தண்ணி பூமிக்குள்ளேயே போகவே போகாது. வளமே இல்லாமல் சத்தே இல்லாமல் இருக்கிற மண். சரிங்களா? நன்றி. சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த இயற்கை விவசாயம் சார்ந்த அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.